ஹாய் கைஸ், வெல்கம் டு கேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாய்னே வந்து புதிய இந்தியன் ஹாரர் கேம் இருக்குது. அந்த கேம் தான் விளாட போகிறோம். வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜில் நடக்குதுன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு மூத்தவராக ஒருத்தர் இருப்பார்ல எல்லா ஃபேமிலிலையும். அந்த மாதிரி இந்த ஃபேமிலியில் வந்துட்டு ரவின்னு ஒருத்தவர் இருக்கார். அவரை வந்துட்டு ஒரு க்ரீப்பியான இன்விடேஷன் வந்து யாரோ வைக்கிறாங்க. அந்த ஊரோட அமானுஷமான ஒரு லேடி தான். அவங்க பேர் டாய். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா வந்துட்டு, அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டுக்கு வரல நைட் அன்றைக்கி. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு, அவர் வந்து எங்கேயுமே கிடைக்கல. வீட்டில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லோரும் தேடி பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கல. அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னா வந்துட்டு, ஊர் ஓரமாக கடந்திருக்கார் போல். அவரை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஒரு வைத்தியர்னு எல்லா ஊர்லேயும் வந்து எல்லா கிராமங்கள்லேயும் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி நார்த்தில் வந்துட்டு வெய்டு அப்படின்ற ஒரு பேரில் வைத்தியர் இருக்கார். அந்த வைத்தியர் வந்துட்டு இவர் வந்து நார்மலாக வந்துட்டு இவருக்கு உடம்பு சரியில்லாத கண்டிஷனில் தான் ஆக்சுவலி கிடச்சிருப்பார் அவர். ஆனால் வந்துட்டு உடம்பு சரியில்லாத கண்டிஷனாக இருந்தது ரொம்ப சிவியரான ஒரு என்ன சொல்கிறது, தாய் வந்து ஆக்சுவலி ஒரு தீய சக்தி. அதை வந்துட்டு அவர் வந்து சாபம் விட்டுருக்கா. சாபம்னா அந்த பிளாக் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் இது. ஸோ நம்ம இப்போ ஈஸியில் தான் வந்திருக்கோம். இப்போ ஓவராக துரத்துறான். அந்த மாடு வேறு கற்றுக்கிட்டே இருக்கா. நம்ம அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நாலு பொருட்களை வச்சு ஒரு சூப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சூப்பை வந்துட்டு ரவி கொடுத்தா ரவி க்யூர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். இது சாப்டர் 1 தான். இன்னும் வீடியோக்குள்ளே போகலாமான்ற சொல்ல மாதிரி. இப்போ வாங்க நம்ம இன்ட்ரோ போட்டு முடிச்சப்போ ஃப்ரெஷ்ஷாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ரூமாக தேடணும். இங்கே பாஸ்வேர்டு எப்போயுமே இங்கே தான் பாஸ்வேர்டு இருக்கும். இங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ்வேர்டு வந்து 1620. நான் வந்துட்டு பிசி வெர்ஷனில் வேறு மாதிரி இருக்கும், மொபைல் வெர்ஷனில் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஒப்பீனியன் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னடா கருப்புனே வந்துட்டு பேசவே மாட்டேன்ற. படம் போட்டுப்பாங்க சஞ்சீவில், அதை உட்காந்து பார்த்துட்டு அதுக்கு வந்திருப்பேன். என்னை எதுக்கு தேவலாம் கூப்பிட்டு வந்தடா. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரூல்ஸ் பையன் தான் நான் வரலன்னு சொல்லணும்னு தற்கொலை நின்றுட்டு வந்தான். நீ மட்டும் அந்த தாய் வீட்டுக்கு போச்சுன்னா கேட்க மாட்டேன்ட்டான். யானே வலுக்காட்டையும் எடுத்துட்டு வந்துட்டான். சரி, நம்ம இப்போ கேமுக்குள்ளே போவாங்க. நான் வலுக்கட்டாயமாக இருக்கலை. அங்கே நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கும்னு நினச்சி வந்திருப்பான் போல் பையன். ட்ரெஷர்ஸ்லாம் இதுவே ஒரு ஓட்டை வீடு. இதை பார்த்தோன்னே வந்துட்டு அவனே கண்டுபிடிச்சிருப்பான் எந்த ட்ரெஷர்ஸும் இருக்காது அப்படின்ட்டு. அதனால் அவனே பேக் வாங்கிக்கிட்டான். நம்ம இந்த கேம் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்கோம். அந்த கேம் ஈஸி தான். ஒரு தடவை அந்த ரெஃபரன்ஸுக்கு இந்த ப்ராக்டிஸில் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஈஸியில் ஆடினே அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா. ஐ காண்ட் சர்வைவ் இன் தட் கேம், அதை தான் அப்படி சொன்னேன். இப்போ வந்துட்டு ஒரு மேப் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஹோலி வாட்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு பஃபல்லோ மில்க், அதாவது எருமை மாட்டு பால், அதை கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னொன்று இந்த உப்பு ஜாடி மாதிரி என்னமோ இருக்குது, இதையும் கலக்கணுமா. அதுக்கு பிறகு வந்துட்டு டீமன் ஃப்ரூட்டு இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. ஆனால் நான் தான் சொல்ல மாட்டேன். அந்த டீமன் ஃப்ரூட் வந்து எல்லாத்தையும் சக்திகளுடைய பவர்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம். ஓகே, ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்த பிறகு பார்க்க வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. நம்மளும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் யாரும் அந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணாமல் பார்த்துட்டு மறந்துடாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி வாரத்துக்கு 1 or 2 வீடியோஸ் மட்டும்தான் வரும். நம்ம சேனலில் வந்து டெய்லியும் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் அது வந்துடும். நம்ம ஃபேவரட் யூடியூபர் ரிவீல் பண்ணியாச்சு. ஒரு சஸ்பென்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். வாட்டர் இருக்குது. நம்ம அந்த பஃபல்லோ வந்து பார்த்தோம்ல, தாயோட பஃபல்லோ, அது வந்துட்டு ரெட் கலரில் இருந்தது. மேபி அது வந்து பிளாக் மேஜிக்கில் சிக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தம்ப்ளைனே மாசாக இருந்ததா. ஓகே, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி புல் வச்சாச்சு. புல் வந்துட்டு இங்கே சைடில் வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அங்கே இருக்கும், இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கும். ஓகே, நம்ம இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிக்கும். இன்னும் அதில் 2 இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன்.
எனக்கு கொஞ்சம் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி த்ரோட் வந்துட்டு கரகரன்னு இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் வந்துட்டு என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல. என்னது தொண்டை கரகரன்னு இருக்கா? விக்ஸ் மாத்திரை போட சொல்ல மாட்டேன். இந்த தாய்கிட்ட இருந்து ஏதாவது கஷாயம் வாங்கி குடித்தானா சரியா போயிடும். டேய் தம்பி, என்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. என் வீட்டிலேருந்து நீ எப்படி அந்த டீமன் ஃப்ரூட் எடுக்கிற நானும் பார்க்குறேன். டேய், அந்த ரூம்குள்ள குண்டு இருக்கியா? அதை வச்சு இந்த கிளவி போட சொல்லணுமா? ஐயோ பாவம், அதை வச்சு நம்ம கிளவியை போட்டு தள்ள போகிறது இல்லைடா. டீமன் ஃப்ரூட்டுன்னு ஒரு ஃப்ரூட் இந்த வீட்டில் இருக்குது. அந்த தாயின்ற தீய சக்தி வந்து மற்ற தீய சக்திகளோட உயிரை பறித்து அவங்களோட சக்தியை வச்சு இந்த டீமன் ஃப்ரூட்டுன்ற ஃப்ரூட்டை உருவாக்கியிருக்கா. நம்ம வந்துட்டு பேசிக்கலி வந்துட்டு தீப்பெட்டிக்கும் பாம்புக்கும் சம்மந்தம் இருக்காதுல்ல, ஆனால் இந்த கேமில் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குல்ல. ஓகே, நம்ம இப்போ ஹோலி வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அடுத்து டீமன் ஃப்ரூட் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், நம்ம இப்போ கேம் முடிக்க போகிறோம். அது ஒரு கரண்டி மாதிரி ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இங்கே தீப்பெட்டி இருக்கா, இதை எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து பாம் மேலே வந்து கொளுத்தி வச்சிடணும். இந்த தீபாவளிக்கெலாம் வெடி வெடிப்போம்னா அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கேமுக்குள்ள வந்தால் நமக்கு டீமன் ஃப்ரூட் கிடச்சிருச்சு. நம்ம இந்த டைரக்ஷனில் போட்டால் மட்டும் தான் போட முடியுது. இது வந்து ஆக்சுவலி மொபைல் வெர்ஷன். நான் மொபைல் தான் கேமுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த விவரங்கள்லாம் வந்துட்டு லேட்டராக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த கரண்டி ஒன்று வந்து கிச்சனில் இருக்கும். இந்த கரண்டி எங்கே இருக்குன்னு க்ராப்ஸ் ஆக வேணாம், நான் அதை கட் பண்ணிட்டேன். வந்துட்டு என்னது அந்த கரண்டி வந்து மாற்றி வச்சுருப்பாங்களோன்னு நினச்சி ஆடு வந்துருச்சு. ஆக்சுவலி ஆடு வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் அதை கட் பண்ண கரண்டி ஆக்சுவலி கிச்சனில் இது வந்து ஓகே. நம்ம அப்படியே திரும்பி பார்க்காம இந்த வீட்டை ஓடி போயிடலாமா? வாங்க. ஓகே, பிசி வெர்ஷனில் வந்துட்டு 9 months agoன்னு நினைக்கிறேன் எல்லா யூடியூபர்ஸும் வந்துட்டு இந்த டாய்ன்ற கேம் வந்து போட ஆரம்பித்தாங்க. வடக்கு நண்பர்களும் சரி, நம்ம தமிழ்நாடு யூடியூபர்ஸும் சரி, எல்லாருமே போட ஆரம்பித்தாங்க. பின்னாடி என்ன நாய்ஸ் கேட்குதுன்னு கண்டுக்காதீங்க. நம்ம வந்துட்டு இந்த தாய் வீட்டிலேருந்து வெளியே வந்தால் வந்து சுற்றி முற்றி பாருங்கள், வெளிச்சமாக இருக்கும். அந்த இடம் தான் வந்துட்டு நம்ம வீடு, அதாவது வைத்தியருடைய வீடு. இந்த கேம்ஸ் ஃபுல்லாக கேம் முடிஞ்சு. ஸோ ஃபுல்லாக இது என்னது கட்சின்ஸ். இந்த வைத்தியர், எனக்கு இந்த வைத்தியரை பார்க்கவே சரியாக தோணலை. மேபி இவர் ஏதாவது தீய சக்தி வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கோம். தலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதான் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சில எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இவர் யார்? நம்ம ரவி மாதிரி இருக்கார். என்ன தீய சக்தியில வசியமானச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தா காக்கா அடிப்பு வந்து விழுந்த மாதிரி இருக்கேன். ஏப்பா தம்பி, நன்றிப்பா. இவரை இந்த மருந்தை வச்சு சீக்கிரம் குணமாக்கிடலாம். இந்த மருந்தை நான் என் வாயில் ஊற்றுறேன். ஓகே, நம்ம இதை ஊற்றியாச்சு. இது வந்துட்டு அவர் உடம்புக்குள்ளே போகிறத காட்டுறாங்க. சம்திங் இஸ் ஃபிஷி. எனக்கு இந்த ரைடை பார்க்கவே சரியாக தோணலை. ஓகே, இது என்ன? நான் கூட காக்கா அடிப்பு சொல்லி முடிச்சு யோசித்தேன். ஏன் நான் தூக்கத்தில் கனவு கண்டேன். ஆனால் இப்போ ஐயோ, எனக்கு நிஜமான காக்கா அடிப்பு வந்துருச்சு. சிரிச்சு முடிச்சது தான் போகிறோம். லெட்ஸ் கண்டினியூ கேம். இப்போ வந்து கட்சின்னு சொல்கிறாங்க. சம்டைம் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரை காட்டுறாங்க. வைத்தியரும் வெளியே வராரு. என்ன சம்திங் இஸ் ஃபிஷி. இந்த வைத்தியர் ஆக்சுவலி தாய் தீய சக்தியில் அவளால் எப்படின்னு மாற முடியுங்களே. அதான் வைத்தியர் மாதிரி மாறியிருக்கான்னு நினைக்கிறேன். அட சண்டாளி பொம்பளை, உனக்கு வேற ஆள் மாதிரி மாறுறதுக்கே இது கிடைக்கலையா? ஒன்றுமே வைத்திய மாதிரியா மாறுவேன். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 கைஸ்.